வணக்கம். முரளி தமிழ் கவிதை யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். தொடர்ந்து கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி. இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் அழுத்திக் கொள்ளுங்கள். கவிதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பக்கத்தில் பதிவு பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாருங்கள், கவிஞரின் குரலில் இன்றைய கவிதை மழையில் நனைவோம். வணக்கம். தொடர்ந்து எனது கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி. இன்றைய நம் காணொளியில் ஒரு காதலன் தன் காதலியிடம் யாரும் இல்லாத ஒரு நெடுஞ்சாலையில் நீயும் நானும் சிறிது தூரம் நடந்தே பயணிக்க வேண்டும் என்று தன் ஆசையை அவளிடம் சொல்வதையும் அந்த பயணத்தின் போது அவர்கள் உரையாடலையும் ஒரு கவிதையாக எழுதியிருக்கிறேன். வாருங்கள், கவிதைக்குள் செல்வோம். ஒரு வசந்த கால அந்தி வேளையில் யாரும் இல்லாத நெடும் சாலையில் நீயும் நானும் நெடுந்தூரம் நடக்க வேண்டும். சாலையின் இருபுறத்திலும் துளிர்த்திருக்கும் தாவரங்கள் போல் நம் மனதில் துள்ளும் ஆசைகளை பேசி மகிழ வேண்டும். முதல் ஸ்பரிசம் முதல் நாம் காணப்போகும் முடிவில்லாத இன்பம் வரை பேசி மகிழ வேண்டும். காற்றுக்கும் வழியில்லாமல் கைகோர்த்து நடக்க வேண்டும். இடைவெளி அதிகம் இல்லாமல் நடையில் உன் இடை உடைந்து விடாமல் நான் அணைத்து கொண்டு நடக்க வேண்டும். அந்தி சாயும் அந்த வேளையில் ஆகாயத்தில் செங்கதிரோன் நடத்தும் வர்ண ஜாலங்களை வண்ணக்கிளி உன்னோடு ரசிக்க வேண்டும். வானில் மின்னுவது விண்மீனா? உன் விழி ஒளியின் துளிப்பட்டு மின்னுகிறதா? ஆச்சரியக்குறியில் நான் கவிதை சொல்ல, ஆனந்தத்தில் ஆசையாய் என் தோளில் நீ தலை சாய்த்து நடக்க, மலர் கொத்தொன்று என் தோல் சாய்ந்த மயக்கத்தில், மலர் கொத்தொன்று என் தோல் சாய்ந்த மயக்கத்தில் நான் நடக்க வேண்டும். இதோ இந்த பூக்களின் வாசம் நம் சுவாசங்களில் கலக்கும்போது, இதோ இந்த பூக்களின் வாசம் நம் சுவாசத்தில் கலக்கும்போது, சுவாசமும் புது வாசமாக இருக்கிறது என்று நீ சொல்ல, சுவாசமும் புது வாசமாக இருக்கிறது என்று நீ சொல்ல, இல்லை, அது பூக்களின் வாசம் இல்லை. பாவை, உன் முகத்தை கண்டவுடன் பூக்கள் பொறாமையில் பெருமூச்சு விடும் வாசமாக தெரிகிறது என்று நான் சொல்ல, ஆமா, நீ பெரிய கவிஞன் என்று செல்லமாய் என் கன்னத்தை கில்ல, ஆமா, நீ பெரிய கவிஞன் என்று செல்லமாய் என் கன்னத்தை கில்ல, உன் பூ விரல்களை பிடித்து கொண்டு உன் ஒவ்வொரு விரல்களும் ஒரு ஹைக்கூ கவிதை போல் இருக்கிறது என்று நான் சொல்ல, நாணத்தில் என் கைகளை இருக்க பற்றி கொள்ள இதயம் மகிழ்ச்சியில் ஆட நாம் நடக்க வேண்டும். நாணத்தில் என் கைகளை இருக்க பற்றி கொள்ள இதயம் மகிழ்ச்சியில் ஆட நாம் நடக்க வேண்டும். தூரத்தில் தெரியும் மலையின் உச்சியில், தூரத்தில் தெரியும் மலையின் உச்சியில் மாலை கதிரவன் மறைவதை சற்று நின்று நாம் ரசிக்க வேண்டும். கண்கொள்ளா காட்சியை பார்த்து உன் கண்கள் விரியும் போது, கண்கொள்ளா காட்சியை பார்த்து உன் கண்கள் விரியும் போது பொழியும் ஆனந்த மழையில் நான் நனைய வேண்டும். சில்லென்று வீசும் காற்றில் உன் தேகம் சிலிர்க்க, சற்றென்று பூமுகத்தை என் தோளில் நீ புதைத்து கொள்ள, புரியாத இன்பம் எனக்குள் மலர, பூங்காற்றை கையில் ஏந்தி தாங்குவது போல், பூங்காற்றை கையில் ஏந்தி தாங்குவது போல் உன்னை தாங்கி அணைத்து கொண்டு நடக்க வேண்டும். உன்னை தாங்கி அணைத்து கொண்டு நடக்க வேண்டும். விழுதுகளை விருட்சமாக விளங்கும் ஆலமரத்தடியில் சிறிது நேரம் நாம் அமர வேண்டும். விழுதுகளை விருட்சமாக விளங்கும் ஆலமரத்தடியில் சிறிது நேரம் நாம் அமர வேண்டும். உன் பஞ்சு பாதத்தை என் தொடைகளில் தாங்கி பிஞ்சிர் விரல்களை நீவி விட வேண்டும். உன் பஞ்சு பாதத்தை என் தொடைகளில் தாங்கி பிஞ்சி விரல்களை நீவி விட வேண்டும். நீங்காது நெஞ்சில் இந்த சுக அனுபவம் நீ சொல்ல, நீங்காது நெஞ்சில் இந்த சுக அனுபவம் நீ சொல்ல, உன் நெஞ்சம் எப்போதும் சுகம் காண்பதுதான் என் காதல் எண்ணத்தின் சுவாசம் நான் சொல்ல, உன் காந்த விழிகளில் காதல் வழிய இன்ப ஊஞ்சலில் உன் உள்ளம் ஆட, இனி நீதான் எனக்கு எல்லாம் நீ சொல்ல, இனி நீதான் எனக்கு எல்லாம் நீ சொல்ல, என் உயிரே நீதான் நான் சொல்ல, என் உயிரே நீதான் நான் சொல்ல, செல்லமாய் என் காதை திருகி நான் உன்னை ரொம்ப ரொம்ப காதலிக்கிறேன் கத்தி நீ சொல்ல, செல்லமாய் என் காதை திருகி நான் உன்னை ரொம்ப ரொம்ப காதலிக்கிறேன் கத்தி நீ சொல்ல. அந்த தருணத்தில் காம அலை பாயாமல் பொழியும் காதல் மழையில், அந்த தருணத்தில் காம அலை பாயாமல் பொழியும் காதல் மழையில் மௌனமாக சிறிது நேரம் நீயும் நானும் நனைய வேண்டும். மெல்ல நான் மௌனம் கூட
அன்பை சொல்லும் மொழிதான் என்று சொல்ல போதும் போதும். அன்பு மலையில் அந்தி போனதே தெரியவில்லை. நிலா மகள் தலை காட்டுகிறாள், வா நாம் புறப்படுவோம். நிலா மகள் தலை காட்டுகிறாள், வா நாம் புறப்படுவோம். நடக்கத் துவங்கினோம், நீ பேசத் துவங்கினாய். நடக்கத் துவங்கினோம், நீ பேசத் தொடங்கினாய். நான் உன்னை மன்னவான்னு கூப்பிடவா? ஏன் உன் மனம் வென்றதாலா? நான் உன்னை மன்னவான்னு கூப்பிடவா? ஏன் உன் மனம் வென்றதாலா? இல்லை. காமம் மட்டுமே இல்லாத காதலில் என்னை நீ ஆட்சி செய்வதால், காமம் மட்டுமே இல்லாத காதலில் என்னை நீ ஆட்சி செய்வதால், உன் மனசுக்குள் என்னை பூஜிப்பதால், என் மனசுக்குள் இறைவனிடம் நீ மட்டும் போதுமென்று நான் யாசிப்பதால், இந்த காலத்தில் இப்படி கூப்பிடுவாயா? எல்லோரும் உன்னை கேலி செய்வார்கள். யார் அவர்கள்? குறும் செய்தியில் கூட்டணும் நடத்துபவர்களா? முகநூலில் முகம் பார்த்து கொண்டே பறக்கும் முத்தத்தில் பரவசம் காண்பவர்களா? எந்த காலம் ஆனால் என்ன? எந்த காலம் ஆனால் என்ன? அன்புக்கு அடைமொழி எதுவும் இல்லை. எந்த காலம் ஆனால் என்ன? அன்புக்கு அடைமொழி எதுவும் இல்லை. ஆனந்தமாக இருக்கிறது அன்பே, உன்னை எண்ணுகையில் பெருமைப்படுகிறேன் உன்னை நான் காதலியாக பெற்றதற்கு. ஆனந்தமாக இருக்கிறது அன்பே, உன்னை எண்ணுகையில் பெருமைப்படுகிறேன் உன்னை நான் காதலியாக பெற்றதற்கு. கண்ணே, உன்னிடம் ஒன்று சொல்லட்டுமா? 10 நிமிடம் உன் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்த போது கிடைத்த பரவசம், 10 நிமிடம் உன் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்த போது கிடைத்த பரவசம் உன் முத்தத்தில் கிடைக்குமா தெரியவில்லை. எனக்கும் தாண்டா மன்னவா, பரவசம் காமத்தில் இல்லை காதலில்தான் என்று தோன்றுகிறது. எனக்கும் தாண்டா மன்னவா, பரவசம் காமத்தில் இல்லை காதலில்தான் என்று தோன்றுகிறது. கண்ணே, நாம் மனம் முடித்த பின்னும் மாதம் ஒரு முறையாவது இதேபோல் பயணத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும். ஆம் மன்னவனே, நடை தளர்ந்தாலும் தள்ளாடி வந்தாவது 5 நிமிடமாவது உட்கார்ந்து செல்ல வேண்டும். கண்ணே, உனக்கு தாகமே எடுக்கவில்லையா? கண்ணே, உனக்கு தாகமே எடுக்கவில்லையா? பெருக்கெடுத்து ஓடும் உன் அன்பு ஆற்றில் நீந்தும் போது தாகம் எப்படி எடுக்கும்? பெருக்கெடுத்து ஓடும் உன் அன்பு ஆற்றில் நீந்தும் போது தாகம் எப்படி எடுக்கும்? நீயும் கவிதையாக பேசுகிறாய். எல்லாம் உன்னோடு கலந்த பின்தான், எல்லாம் உன்னோடு கலந்த பின்தான். இருவரும் கலகலவென்று சிரித்துக்கொண்டே மகிழுந்தில் ஏறி பறந்து சென்றார்கள். இருவரும் கலகலவென்று சிரித்துக்கொண்டே மகிழுந்தில் ஏறி பறந்து சென்றார்கள். யாரும் இல்லாத அந்த நெடுஞ்சாலை மட்டும், யாரும் இல்லாத அந்த நெடுஞ்சாலை மட்டும் அவர்கள் மீண்டும் வருவார்கள் என்று நம்பிக்கையுடன் காத்திருக்கிறது. நன்றி. இந்த கவிதை உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பக்கத்தில் பதிவு செய்யுங்கள். மீண்டும் வேறு கவிதையுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.